தமிழ்நாடு முழுக்க கஞ்சா உற்பத்தியை, கஞ்சா பழக்கவழக்கத்தை உருவாக்கிய கட்சி திமுக கட்சி. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மின்கட்டணம் மாதம் 2 முறை இருப்பதை ஒரு மாதம் எடுப்போம்னு சொன்னாங்க. எல்லாமே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. 2 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம், படுகொலைகள், அனைத்திற்கும் மது, போதை பழக்க வழக்கங்கள் தான் காரணம். முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு காரணம். வருகின்ற 23ஆம் தேதி அதற்கான பதில்கள் நிச்சயமாக வெளிவரும். பிரதமர் ஏற்கனவே கன்னியாகுமரிக்கும் ஏற்கனவே வரக்கூடிய தேர்தலில் கன்னியாகுமரிக்கும் கோயம்புத்தூருக்கும் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வர இருக்கிறார். விஜயோட தேர்தல் எப்படி பாக்கீங்க? அதிக கூட்டம் வருது. எம்ஜிஆருக்குலாம் அப்படியே மாலை அணிவிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதாவது கூட்டத்திற்கும் ஓட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் ஒரு சினிமா நடிகர், அவ்வளோதான். தேர்தல் முடிந்த பிறகு அதுக்கான விளக்கங்கள் தெரியும். நான் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு சாத்தூரில் வேட்புமனு தாக்கல் செய்வேன். நாளைக்கு தேர்தல் நாமினேஷனுக்கு பம்பாய் முதலமைச்சர் பட்னாவிஸ் அவர்கள் வருகிறார்கள் நாமினேஷன் போடுறதுக்கு. பிறகு மத்திய அமைச்சர்கள் வருவார்கள். அந்த தேதி குறித்து மத்திய அமைச்சர்கள் அதில் நிச்சயமாக கலந்து கொள்வார்கள்.